திராவிடம் என்ன செய்தது தெரியுமா, திராவிடம் என்ன சாதனை செய்தது தெரியுமா அப்படின்னு இன்றைக்கி மேடைக்கு மேடை பேசுகிறாங்க. இன்றைக்கி திராவிடம் செய்த சாதனை என்னன்னா 1 கோடி இளைஞர்களுடைய ஆண்களுடைய உயிரணுக்களை கொன்றிருக்கிறது. என்னடா அப்படின்னு கேட்காதீங்க, உண்மையாக தாங்க. 1 கோடி பேர் பெண்ணோடு சேர்ந்து வாழ தகுதி இல்லாதவன் என்று ரிஜெக்ட் செய்கிற நிலைமைக்கு இருக்குது. குடித்து அவன் உடம்புல இருக்கிற அத்தனை பார்ப்பாஷன் உதவாத போய் பெண்ணோடு சேர முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டான். மீண்டும் அதை மறக்க குடிக்க அடிமையாகினேக்கிறான். சொல்லப்போனால் இனம் மாறி வாழ்கிறாங்கோ அப்படின்னு சொல்கிறார் ஒருத்தர். அது எனக்கு கேட்கும் போது எனக்கு கபீனிடுச்சு. இனம் மாறி இன்றைக்கி பல லட்சம் குழந்தைகள் தமிழ்நாட்டில் இனம் மாறி பிறந்துருச்சு அப்படின்றார். தயவுசெய்து தமிழர்களாக இருக்கட்டும், தெலுங்கு மொழி பேசக்கூடிய சகோதரர்களாக இருக்கட்டும், கன்னட மொழி பேசக்கூடிய சகோதரர்களாக இருக்கட்டும், குடிக்க அடிமையாகாதுங்க. குடி உங்கள் குடும்பத்தை கெடுத்துரும். உங்கள் வம்சாவளிகளில் நீங்கள் தூக்கி கொஞ்சம் குழந்தை கூட அது உங்களுது இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேண்டாம், இந்த குடிக்கு அடிமையாகாதீங்க. திராவிடம்னு அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. நீங்கள் தான் தேவையில்லாமல் டாஸ்மார்க் பக்கம் போய் அதை போய் உங்கள் உடம்பு உறுப்புகளை அழிச்சிக்கிறீங்க. தயவு செஞ்சு குடி ஒரு தீர்வாகாது. குடியிலேருந்து வெளியே வாங்க. அதுக்கு அடிமையாக உங்களை வச்சுக்கோங்க. நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு முறை குடிங்க தப்பில்லை, 3 மாதத்துக்கு ஒரு முறை குடிங்க தப்பில்லை. ஆனால் தினந்தோறும் குடிப்பது, வாரத்துக்கு ஒரு முறை குடிப்பது, மாதத்துக்கு ஒரு முறை குடிப்பது என்பது உங்கள் உயிரணுக்களை நீங்களே அழித்து கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் வம்சாவளிகளே அடுத்த தலைமுறையை நீங்கள் உருவாக்காமல் உங்களோட அழிந்து போகிறீங்க. உங்களை நம்பி வந்த பெண்களையும் வேறு யாருக்கிட்டையோ கையேந்த வைக்கிறீங்க. அது கேவலம், அசிங்கம். வேண்டாம்.